அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆக போகுது. இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஏன்னா குளோபல் மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு சின்னதாக, ஓகேவா, ரொம்ப பெரிய நெகட்டிவ் கிடையாது, சின்னதாக, அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நமக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நம்ம டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் இப்போ மார்க்கெட் வந்து சப்போஸ் மேலே போகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? சப்போஸ் மேலே போனாலும் சரியா, நிஃப்டி ஆகட்டும் இல்லை பேங்க் நிஃப்டி ஆகட்டும், மேலே போனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஓகேவா? ஏன்னா ஓவரால் கண்டிஷன் வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. நம்ம சிபிஆர் ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுவோம். சிபிஆருக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு நிஃப்டி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அகைன் பேங்க் நிஃப்டியும் செக் பண்ணிக்குவோம். பேங்க் நிஃப்டியும் எப்படி இருக்குது, சிபிஆருக்கு கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கு. பட் ஆனால் ப்ரீவியஸ் டே சிபிஆரை வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ பேங்க் நிஃப்டி ஓரளவு சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த 1 மினிட் கேண்டில் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் பாருங்கள், நல்ல ஒரு ரேஞ்ச். ஓகேவா? அந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகேவா? அந்த கேண்டில் ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில். ஸோ அதனால் வேணால் நீங்கள் ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேணால் உங்களோட அந்த ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சரியா? பேங்க் நிஃப்டி வந்து நல்லா மேலே போகுது. ஓகேவா? நிஃப்டி வந்து சைட்வேஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டி மேலே போகிற மாதிரி இருக்குது. சப்போஸ் பேங்க் நிஃப்டி மேலே போனாலும் குயிக்காக வந்து ப்ராஃபிட் புக் பண்ண பாருங்கள். ஓகேவா? பார்க்கலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இருக்காது, அதாவது அப் சைடில் மூவ்மெண்ட் இருக்காது. ஏன்னா நிறையா மேலே வந்து நமக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? இப்போது சப்போஸ் நிஃப்டி மேலே போனாலும் அந்த 18,680 இருக்கு இல்லையா, அந்த ப்ரீவியஸ் அந்த ஸ்விங்கு தெரியுது இல்லையா, அந்த ஸ்விங்க்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சா மட்டும்தான். ஓகேவா? அந்த ஸ்விங்க்கு மேலே வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சா மட்டும் நீங்கள் வந்து லாங் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? அதாவது மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கலாம். சரியா? பட் ஆனால் இப்போதைக்கு நிஃப்டி வந்து சைடில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? பேங்க் நிஃப்டி வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? பேங்க் நிஃப்டி நல்லாவே மூவ் ஆகுது. ஓகேவா? 1 மினிட் கேண்டில் வந்து மூவ் பண்ணுது. வேணால் பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? 43,900 கால் ஆப்ஷனை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 43,900. பட் அதுக்கும் பார்த்தீங்கன்னா மேலேயே சப்போர்ட் இருக்குது, அதாவது ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங்லாம் இருக்குது பேங்க் நிஃப்டி அந்த ஆப்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா செயினுக்கும். ஓகேவா? ஸோ பார்ப்போம். நிஃப்டி வந்து பெருசாக மேலே ஏறல, ஆனால் பேங்க் நிஃப்டியும் லைட்டாக தான் ஏறி இருக்கு. ஓகேவா? ஸோ இது நீங்கள் வந்து அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். கிராஸ் ஆகி நல்லா க்ளோஸ் வைக்கிட்டோம். ஓவரால் ட்ரெண்டுங்கிறது வந்து நமக்கு வந்து நெகட்டிவில் இருக்குது. சரியா? ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து பியரிஷ் தான் நமக்கு காமிக்குது. ஸோ மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. பட் இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு நிஃப்டியில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா அந்த 18,670 680 அதை தாண்டி க்ளோஸ் வைக்கட்டும். ஓகேவா? அதுக்கப்புறம் வேணால் ட்ரேட் பண்ணலாம். சரியா? அந்த ஸ்விங் காட்டுறோம் பார்த்தீங்களா, அது தெரியுது இல்லையா அந்த ஸ்விங்கு வந்து. ஸோ அதுக்கு மேலே வந்து வேணால் க்ளோஸ் வைக்கட்டும். அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வந்து லாங் போக ட்ரை பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் அந்த 1 மினிட் கேண்டில் பிரேக் பண்ணாலும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். சரியா? ஏன்னா நமக்கு ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன் வந்து நெகட்டிவில் இருக்குது. மார்க்கெட் இப்போது ஸ்டார்ட் ஆகியும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ரேஞ்ச் பவுண்ட்லேயே தான் இருக்குது. ஓகேவா? பேங்க் நிஃப்டி மட்டும் தான் கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் வர ட்ரை பண்ணுது. சரியா? ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்க பாருங்கள். ஓகே, கொஞ்சம் நேரம் வேணால் வெயிட் பண்ணலாம். ஓகேவா? கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு நமக்கு ஏதாவது ட்ரேட் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நமக்கு எப்போதுமே இந்த ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் வந்து சீக்கிரமே அடுத்த 2வது கேண்டில் இல்லை 3வது கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டிலோட ஹையோ லோவையோ பிரேக் பண்ணிடும். பட் ஆனால் நிஃப்டியில் இன்னும் இப்போ வரைக்கும் எதுவும் க்ளோஸ் இல்லை. பேங்க் நிஃப்டி மட்டும் லைட்டாக நமக்கு வந்து அந்த இது காமிக்குது. ஓகேவா? க்ளோஸ் வைக்கிற மாதிரி இருக்குது. க்ளோஸ் வச்சிடுச்சு. ஓகேவா? பேங்க் நிஃப்டி வந்து 1 மினிட் தாண்டி க்ளோஸ் வச்சிடுச்சு. இருந்தாலும் நிறைய ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஆப்ஷன் செயினில் பார்க்குறேன். பட் அதுக்கும் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இஎம்ஐலாம் கிராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். ஸோ நம்ம இப்போ உடனே நம்ம வந்து இப்போது ட்ரேட் எடுத்துட முடியாது. சரியா? ஸோ அதனால் பொறுமையாக பார்த்து தான் நம்ம ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கலாம், இல்லைனா கொஞ்சம் டைம் ஆகட்டும். ஓகேவா? ஏதாச்சும் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று கிடைக்குதான்னு பார்ப்போம். நிஃப்டியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஏதாவது ஒன்றுத்தில் வந்து நமக்கு ட்ரேடு என்ட்ரி கிடைக்குதான்னு பார்ப்போம். அது என்ட்ரி கிடைச்சதுக்கப்புறம் அதில் போய் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரேட் எடுக்கிறப்ப பார்ப்போம். ஓகேவா?
நம்ம டைமிங் வந்து மிஸ் பண்ணியாச்சு ஓகேவா. மார்க்கெட் நல்ல ஃபாலு, பட் ஆனால் டைமிங் நமக்கு வந்து சரியாக மேலே வெளில போகிற மாதிரி ஆகிடுச்சு ஓகேவா. நிஃப்டி நல்லா கீழே இறங்கிடுச்சு ஓகேவா. நிஃப்டியில் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம் 18,700 புட் ஆப்ஷன் ஓகேவா. இதுவும் இந்த மணி தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மணியை நம்ம ஏன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து ஒவ்வொரு ட்ரேட்லையும் நான் சொல்கிறது தான் சரியா. ஸோ ஓகே, அந்த ஆப்ஷன் செயின் பார்க்குறேன். 18,700 ஆப்ஷன் சார்ட் பார்க்குறேன். சாரி, ஆப்ஷன் சார்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரு பை பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு அந்த பேட்டர்ன் பாருங்களா, அந்த போலண்ட் ஃப்ளாக்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேட்டர்னில் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஒரு 2 லாட் வந்து பை பண்ணிக்கலாம் ஓகேவா. மார்க்கெட் ஆர்டரில் 2 லாட்டு வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது புட் ஆப்ஷனில் வந்து ஒரு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருக்குது. மார்க்கெட் இன்னும் கீழே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு பொசிஷன் பார்க்குறோம் ஓகேவா. ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ்ன்னு பார்க்கலாம். இப்போ வரைக்கும் லாஸ் காமிக்குது ஓகேவா. பட் ஆனால் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது சரியா. ஏன்னா அந்த பேட்டர்ன் வந்து நல்லாவே தெரியுது. போல் அண்ட் ஃப்ளாக் மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து தெரியுது ஓகேவா. ஸோ இது வந்து இதை வந்து நிறையா சொல்லுவாங்க, போல் அண்ட் ஃப்ளாக்னு சொல்லலாம், இல்லைனா இதுக்கு இன்னொரு பேர் தான் சொல்லுவாங்க ஓகேவா. பட் ஆனால் அந்த என்ன சொல்கிறது, சேட் பேட்டர்னோட நேமுங்கிறது முக்கியம் கிடையாது. நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அந்த கான்செப்டை ஓகேவா, எந்த மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் சரியா. இதுக்கு நிறைய பேர் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. ஓகே, 200, 300, 350, 400 ப்ராஃபிட் ஓரளவு வந்துருச்சு ஓகேவா. சப்போஸ் நான் இது எது வரைக்கும் நான் வேணால் கொண்டு போவேன்னா ஒரு 1000 rupees ப்ராஃபிட் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைனா நம்ம அந்த சப்போர்ட் லைன் கீழே இருக்குது இல்லையா, அது வரைக்கும் ஓகேவா, மார்க்கெட் அது வரைக்கும் ரீச் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. பார்க்கலாம். ஏன்னா எப்படியும் மார்க்கெட் இன்னும் ஃபால் ஆகிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு இது இருக்குது, ஒரு ஃபியரோட உள்ள ஒரு ஃபால் இருக்குது ஓகேவா. அதனால தான் மார்க்கெட் இப்படி நல்லா ஏறி இருக்குது. இந்த புட் ஆப்ஷன் சார்ட் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் லைட்டாக கீழே இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். எனக்கு நான் ஸ்டாப் லாஸ்னால் நான் வந்து மேனுவல் ஸ்டாப் லாஸ் தான் நான் வச்சுக்கிறேன். அதாவது மார்க்கெட்டு கொஞ்சம் ஒரு லெவலுக்கு கீழே இறங்குனுச்சு அப்படின்னா நானாகவே க்ளோஸ் பண்ணிடுவேன் ஓகேவா. இது வந்து நான் இன்னும் ஸ்டாப் லாஸ் போடல, சிஸ்டம் ஸ்டாப் லாஸ் போடல. நான் வந்து எனக்கு வந்து எப்படி வச்சுப்பேன் அப்படின்னா, அதாவது இந்த நிஃப்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் தெரியுது இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நான் வந்து என்னோடய ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிப்பேன். அதாவது சப்போஸ் நான் லாஸில் இருந்தாலும் அதை நான் புக் பண்ணிவிடுவேன் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய ட்ரேட் இருக்கும். கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது ஓகேவா. உங்களோட ட்ரேட் அப்படிங்கிறது வந்து டிசிப்ளினாக இருக்கணும். ஒரு லெவலுக்கு மேலே 1000 ரூபாய்க்கு மேலே லாஸ் உங்களுக்கு காமிக்குது, அப்பயும் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களோட கேபிட்டலுக்கு அதிகமாகவே லாஸ் போகுது அப்படிங்கிறப்போ எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் இருக்கக்கூடாது ஓகேவா. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டாக கூட மார்க்கெட் போகலாம். ஏன்னா மார்க்கெட்டில் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சம்டைம்ஸ் அது அகேன்ஸ்டாக கூட காமிக்கும். ஸோ அதனால் ஓவர் கான்ஃபிடென்ட்டோடு நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவும் பண்ணிடக்கூடாது ஓகேவா. ஸோ இருங்க, டைம் 1 minute தான் இருக்குது. பட் மார்க்கெட் பாருங்கள், நம்ம முன்னாடி இருந்த அந்த மூமெண்ட், அதாவது நம்ம பார்க்காதப்ப இருந்த மூமெண்ட் வந்து இப்போ இல்லை. சிபிஆர் ஓகேவா, அந்த லைன் தெரியுது, நம்ம ட்ரேட் மாஸ்டர் 2.35 அது வந்து அந்த இருக்குது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், அந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அது இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. அந்த லைனை திரும்ப வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னா நான் வந்து என் ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிப்பேன் ஓகேவா. ஸோ நமக்கு இப்போ வரைக்கும் ஓரளவு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. பட் மார்க்கெட் மேலே போயிடுச்சு, அந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நான் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவேன் என்னோடய ட்ரேடை. நான் ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுதுன்னு தெரியுது, மார்க்கெட் கீழே தான் வரப்போகுதுன்னு தெரியுது. இருந்தாலும் நமக்கு ப்ரீமியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா, நம்ம இன்றைக்கி எக்ஸ்பைரி டே, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எக்ஸ்பைரி டேயில் ட்ரேட் பண்ணுற நீங்கள் வந்து ஆப்ஷனை வந்து மேக்ஸிமம் வந்து ஹோல்ட் பண்ணுறதை நிறுத்திக்கணும் ஓகேவா. ஏன் அப்படின்னா நீங்கள் வேணால் ஒரு ஹெட்ஜ் மாதிரி வச்சுக்கிட்டு ஆப்ஷன் செல்லர் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. பட் ஆனால் ஆப்ஷன் பையரை வந்து கொஞ்சம் நிறுத்திக்கணும். ஏன்னா சப்போஸ் மார்க்கெட் அன்றைக்கி வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நினச்ச இடத்துல ட்ரேட் எடுத்தாலுமே உங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேலே மார்க்கெட் முடிஞ்சாலுமே பட் ஆனால் ப்ராஃபிட் இருக்காது, லாஸ் தான் இருக்கும் ஓகேவா. ஸோ எக்ஸ்பைரியில் வந்து ப்ரீமியம் வந்து சீக்கிரம் மெல்ட் ஆகும் ஓகேவா. புதன்கிழமையாக இருக்கட்டும், அதுலேயும் வியாழக்கிழமை அப்படிங்கிறப்போ எக்ஸ்பைரி அன்றைக்கி மார்க்கெட் அன்றைக்கி சைட்வேஸில் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களோட ப்ரீமியம் வந்து சீக்கிரமே பார்த்தீங்கன்னா கரைஞ்சிரும். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அது வந்து லாஸ்ட்டில் தான் போய் முடியும் சரியா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் வந்து புக் பண்ணிவிட்டு வெளில போகிறதுங்கிறது வந்து ஒரு நல்ல பழக்கம் சரியா. ரெண்டாவது, நம்ம வந்து கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டை தான் நம்ம வந்து இதில் தேடிக்கிட்டு இருக்கோம் சரியா. ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட் கிடைக்கணும். பெரிய ப்ராஃபிட்டை நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லாஸுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும் சரியா. மார்க்கெட்டுங்கிறது அப்படி தான், நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிவார்டு இருக்கும் சரியா. ஹை ரிஸ்க்கு ஹை ரிவார்டு, லோ ரிஸ்க்கு லோ ரிவார்டு அதான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தீங்கனாலே நீங்கள் ஆப்ஷன் செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் எல்லாத்தையுமே பார்க்கணும். அவங்கள மாதிரி தான் நீங்கள் ட்ரேடும் பண்ணணும் சரியா. ஆப்ஷன் செல்லரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் கேபிட்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ப்ராஃபிட்டுங்கிறது வந்து 2வது பட்சம், அதே போல் தான் நீங்கள் பண்ணணும் சரியா. பெரிய லாஸ் வர அளவுக்கு பண்ணிடக்கூடாது, கேபிட்டலை போய் விட்டுறக்கூடாது. மார்க்கெட் திரும்ப பார்ப்போம்.
கீழே போகுது மேலே போகுது இது மாதிரி தான் மார்க்கெட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, நானும் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைம் கழித்து பார்ப்போமா? ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டைம் ஃப்ரேம் மாற்றி வச்சு பார்த்தாலும் மார்க்கெட் கீழே வர மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் சைட்வேஸ்லேயே சுற்றிக்கிட்டு இருக்குது. சப்போஸ் அந்த கேண்டில் வந்து சப்போர்ட்டை எடுத்தாலும் நமக்கு ப்ராப்ளம். ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணது அந்த ஒரு விஷயந்தான். ஓகேவா? மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணிடுச்சு, ஒரு லெவலுக்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா நம்ம லாஸை புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் அந்த ட்ரேட் காமிக்கிறேன். எப்படி இருக்குது ப்ராஃபிட்டு, என்ன இருக்குது, லாஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு லாஸில் தான் காமிக்குது. ஓகேவா? மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போகிற மாதிரி தான் நமக்கு காமிக்குது. ஆப்ஷன் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படி தான் இருக்குது. நமக்கு லாஸும் வந்து கண்டினியூவாக காமிச்சிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ வேறு டீட்டெயில்ஸ் பார்ப்போம். வேணால் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுற மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா இந்த இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் தான் போய்கிட்டுருக்கு இல்லையா? ஸோ வந்து ஒரு லெவல் பார்ப்போம். அந்த நம்ம இஎம்ஐ லைன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம். அந்த இஎம்ஐ லைனை வந்து நமக்கு கட் பண்ணுது அப்படின்னா ஓகே, அந்த இஎம்ஐயும் கட் பண்ணிடுச்சு, மார்க்கெட் திரும்ப கீழே தான் வருது, ஸ்கொயர் ஆஃப் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ நமக்கு எவ்வளோ லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 523 வந்து லாஸு. சரியா? ஸோ நான் ஏன் இதை ஸ்கொயர் ஆஃப் பண்ணேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து நான் சப்போஸ் சைட்வேஸில் ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து நமக்கு வந்து லாஸ் தான் இருக்கும். ஓகேவா? அந்த லைனில் திரும்ப அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்துச்சுனாலும் திரும்ப நமக்கு வந்து லாஸில் தான் இருக்கும். ஏன்னா ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகிட்டே இருக்கும். பட் ஆனால் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு நான் கண்டினியூ பண்ணலாம். இருந்தாலும் நான் அந்த ஸ்டாப் லாஸுங்கிறது எது வரைக்கும் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 இல்லைனா 90 தான் நான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஓகேவா? ஆப்ஷன் ப்ரீமியமில் நான் வந்து இதுக்கு வந்து இப்போ 120க்கு பை பண்ணியிருந்தேன் இல்லையா? அதுக்கு ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒன்று 100 வைக்கணும், இல்லைனா 100 கீழே 90 வைக்கணும். ஓகேவா? அந்த நான் ரேஞ்சை வந்து நான் கீழே தான் வைக்கணும். பட் அப்படி வச்சேன்னா எனக்கு வந்து இப்போ 20 பாயிண்ட்ஸ் எனக்கு போகுது அப்படின்னா 2000 ருபீஸ் எனக்கு ப்ராஃபிட், அதாவது லாஸ் காமிக்கும். இப்போது நான் 100 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டாப் லாஸு. சப்போஸ் அந்த 100 வந்து அடிக்குதுன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சுது அப்படின்னுச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்னா 2000 ருபீஸ் வந்து எனக்கு இது லாஸ் காமிக்கும். ஸோ 2000 ருபீஸ் லாஸுங்கிறதே வந்து எனக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ என்னோட ஓவரால் கேபிட்டலில் வந்து ரொம்ப அதிகமான ஒரு 10% அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஸோ அவ்வளோ தூரம் வந்து நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ரெண்டாவது இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால எக்ஸ்பைரி அன்றைக்கி பெருசாக நான் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஓகேவா? மார்க்கெட் வந்து எப்படி போனாலும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஒரு ட்ரேட் தான் இனிமேல் இதுக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஐடியாவும் இல்லை. ஸோ இதோட இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து லாஸ் வந்து 523 வந்து நமக்கு லாஸ். ஓகே, இது வந்து பரவாயில்ல. ஏன்னா நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ இந்த லாஸ் வந்து எனக்கு ஓகே தான். ரெண்டாவது எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்து ஓவர் ட்ரேடுங்கிற விஷயங்களும் பண்ணாதீங்க. சரியா? ஒரு சில நேரத்தில் வந்து உங்களுக்கு ஓவர் ட்ரேட் வந்து கை கொடுக்கும். ஒரு சில நேரத்தில் என்ன ஆகிடும் அப்படின்னா ஆப்ஷன் பையருக்கு வந்து அந்த இருக்கிற அமௌண்ட்டை வந்து உருவிட்டு விட்ருவாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்பைரி அன்னைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். திரும்ப பாருங்கள், நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கு மார்க்கெட் மேலே ஏறுற மாதிரி இருக்குது. ஸோ ட்ரெண்டு போட்டு பார்ப்போம். பட் வேணாம், இங்கே பாருங்கள் திரும்ப கீழே இறங்குது. நம்ம சொன்ன வேகத்துக்கு திரும்ப கீழே இறங்குது. ஸோ இப்படியே கூட போயிட்டுருக்கலாம். பட் ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே எனக்கு மேலே போகும் தான். அதாவது ஆப்ஷன் செயின், இந்த ஆப்ஷன் சார்ட் வந்து மேலே போகும். அதாவது மார்க்கெட் கீழே இறங்கும் தான் தோணுது. பட் பார்ப்போம். நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. எனக்கும் வேறு ஒர்க் இருக்குது. அப்படிங்கிறதுனால நமக்கு இன்றைக்கி இதோட ட்ரேட் போதும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.